தமிழ்நாடு சட்டசபையில் தொடர்ந்து அமளியில் ஈடுபட்டதால் நடப்பு கூட்டத்தொடர் முடியும் வரை அதிமுக உறுப்பினர்களை சஸ்பெண்ட் செய்வதாக சபாநாயகர் அப்பாவு அறிவித்துள்ளார். கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய வழக்கை சிபிஐக்கு மாற்றக் கோரி சட்டப்பேரவை கூட்டத்தொடரின் 4வது நாளன்றும் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் அதிமுக எம்எல்ஏக்கள் கருப்பு சட்டை அணிந்து சென்றனர். பேரவை தொடங்கியதுமே அதிமுக உறுப்பினர்கள் கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராயம் தொடர்பாக பேசுவதற்கு முற்பட்டனர். அப்போது கேள்வி நேரம் முடிந்ததும் பேச அனுமதிப்பதாக சபாநாயகர் அப்பாவு தெரிவித்தார். ஆனால் அதிமுக உறுப்பினர்கள் சபாநாயகர் இருக்கையை சுற்றிக் கொண்டு முழக்கங்களை எழுப்பினர். இதனைத் தொடர்ந்து அதிமுகவினரை அவையிலிருந்து வெளியேற்றுமாறு காவலர்களுக்கு சபாநாயகர் அப்பாவு உத்தரவிட்டார். இதனைத் தொடர்ந்து பேசிய அவை முன்னவர் துரைமுருகன் எதிர்க்கட்சிகள் மலிவான விளம்பரத்தை தேடி அலைவதாக விமர்சித்தார். அவைக்குள் பேசாமல் தொடர்ந்து கூச்சல் குழப்பம் எழுப்பி நேரத்தை வீணடிப்பதாக விமர்சித்த துரைமுருகன் அதிமுக உறுப்பினர்களை தற்காலிகமாக நீக்க உத்தரவிடக் கோரி தீர்மானத்தை முன்மொழிந்தார். அதனை ஏற்று நடப்பு கூட்டத்தொடர் முடியும் வரை அதிமுக உறுப்பினர்கள் பேரவை பணிகளில் கலந்து கொள்ளக்கூடாது என்று சபாநாயகர் அப்பாவு உத்தரவிட்டார். எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமையில் இங்கே வருகை தந்து வெளியே சென்ற அனைத்து உறுப்பினர்களும் எஞ்சிய நாட்களுக்கு இந்த கூட்டத்தொடர் முழுமைக்கும் இந்த அவையிலே பேரவை பணிகளில் கலந்து கொள்ளக்கூடாது என்ற உத்தரவை பிறப்பிக்கிறார். இதனைத் தொடர்ந்து பேசிய முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கள்ளக்குறிச்சி துயர சம்பவத்தில் உண்மையான அக்கறையுடன் அரசு நடவடிக்கை மேற்கொண்டதாக விளக்கம் அளித்தார். மக்கள் பிரச்சனையை பற்றி இப்பேரவையில் பேச வாய்ப்பளிப்பதாக தெரிவித்தும் அதை ஏற்க மனமில்லாமல் வெளியில் சென்று பேசுவது என்பது இந்த பேரவையினுடைய மாண்புக்கும் மரபுக்கும் ஏற்புடைய செயல் அல்ல. பிரதான எதிர்க்கட்சியாக செயல்பட வேண்டிய அதிமுக மக்களுக்கு ஆற்ற வேண்டிய ஜனநாயக கடமை ஆற்றாமல் வீண் விளம்பரத்தை தேடுவதிலேயே முனைப்பாக உள்ளது. இதனிடையே சட்டப்பேரவையிலிருந்து வெளியேறியதும் செய்தியாளர்களை சந்தித்த எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி சபாநாயகர் நடுநிலையாக செயல்பட்டு பிரதான பிரச்சனையை விவாதிக்க வேண்டும் என்று வலியுறுத்தினார். நாள்தோறும் மரணத்தினுடைய எண்ணிக்கை அதிகரித்துக் கொண்டே இருக்கின்றது. சிகிச்சை பெறுவடைய எண்ணிக்கை 150க்கும் மேற்பட்டவர் இருக்கின்றார்கள். பல பேருக்கு கண்ணு தெரியவில்லை, பார்வை இழப்பு. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இதை விட முக்கியமான பிரச்சனை என்ன இருக்குது? இதை கூட மக்களுடைய பிரச்சனை, மக்களுடைய உயிருக்கு போராடி கொண்டிருக்கிறார்கள். அவருடைய பிரச்சனையை சட்டமன்றத்திலே விதியின் கீழ் நாங்கள் எழுப்பதற்கு அனுமதி கொடுக்க மறுக்கின்றார்கள். வலுக்கட்டாயமாக எங்களை வெளியேற்றிருக்கின்றார்கள். இது வேதனையும் வருத்தத்தையும் அளிக்கின்றது. மக்கள் பிரச்சனையை விட வேறு எதை விவாதிக்க போகிறோம் என்று எடப்பாடி பழனிசாமி கேள்வி எழுப்பினார். மேலும் மக்கள் பிரச்சனையை பேசாத அரசு நீடித்ததாக சரித்திரம் இல்லை என்றும் அவர் கண்டனம் தெரிவித்தார்.